ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வெனஸ்டே மார்னிங் ருட்டீன் என்ன அப்படிங்கிறத காட்டுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சத்து மாவில் கஞ்சி செஞ்சுருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என் பாப்பாக்காக. ஸோ அது செஞ்சிட்ருக்கேன். அடுத்து எனக்கு க்ரீன் டீ போட்டிருக்கேன். பால் காய வச்சுருக்கேன். இந்த பாலை தான் சத்து மாவில் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்து இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். அடுத்து தக்காளி சாதம் பண்ணுறதுக்கு அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். அதுக்கு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 5, பூண்டு ஒரு 4, இஞ்சி ஒரு இஞ்சி அளவுக்கு எடுத்து நல்லா கழுவிட்டு நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை பேஸ்ட்டாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ க்ரீன் டீயில் ஹனி மிக்ஸ் பண்ணி நான் குடிக்க போகிறேன். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா என் பாப்பா குளிச்சு ரெடியாகி வந்துட்டா. ஸோ அவளுக்கு இதை ஊட்டணும். குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதே ஒரு பெரிய டாஸ்க்கு தான். ஸோ அதை செய்கிறதுக்கு நான் ஃபாலோ பண்ணுறது மாதிரி புக்ஸ் ஏதாவது காமிச்சு இப்படி அதை எதாவது சொல்லி கொடுத்துக்கிட்டே சாப்பாடை ஊட்டி விட்டுருவேன். அடுத்து தக்காளி சாதம் செய்கிறதுக்கு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், 3 தக்காளி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த ஸ்பைசஸான இலை எல்லாமே போட்டுடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த அன்னாசி பூ எல்லாமே இதில் சேர்த்துட்றேன். கொஞ்சோண்டு சோம்பும் சேர்த்துட்றேன். இதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதோடு பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்துருக்க அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துடணும். இது நல்லா வதங்கணும். அடுத்து அவளுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கு இட்லியை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் நல்லெண்ணெயும் இட்லி பொடியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்படி பண்ணி கொடுத்தோன்னா அவள் சாப்பிடுவா. அதுக்காக அடுத்து அவளை ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டா. அடுத்து எனக்கு பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டேன். டைம் பார்த்தீங்கன்னாக்கா 7:50. சீக்கிரமாகவே பஸ் வந்துடும், அதனால் கிளம்பிட்டா. அடுத்து தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் அதோட சேர்த்துடணும். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கஞ்சாக செஞ்சுருக்கேன் என் ஹஸ்பண்டுக்காக. இப்போ இதுக்கு தேவையான உப்பும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அடுத்து புதினா இலையை எடுத்துகிட்ருக்கேன். இப்போ அதையும் அதோட மிக்ஸ் பண்ணிடலாம். தக்காளி சாதம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஸ்பைசஸ் அதிகமாகலாம் சேர்க்காம நல்லா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நல்லா காரம் வேணும்னா நீங்கள் 2-3 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இதுக்கு கறி மசாலா போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 டம்ளருக்கு 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போ நல்லா கொதிச்சோன்னா அரிசியும் அதில் சேர்த்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா குக்கரை மூடி வச்சுட்டு 2 விசில் வரட்டும். என்னோடய குக்கருக்கு 2 விசில் வரணும். ஸோ உடனே வந்தோன்னே ஆஃப் பண்ணி எடுத்துட்டோம்னாக்கா சூப்பராக ரெடி ஆயிரும். அடுத்து இட்லிக்கு சட்னி தேங்காய் சட்னி செய்ய போகிறேன். அதுக்கு தேங்காய், பொட்டுக்கடலை, ஒரு பெரிய சைஸில் இருக்க 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அதோட உப்பும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இதோட தாளிப்பு சேர்த்துட்டோம்னாக்கா சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போது தக்காளி சாதம் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கமன்னு வாசனையாக இருக்குது. நல்லா சூப்பராக லஞ்சுக்கும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ எடுத்து ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சாச்சு. அடுத்து என் ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச் பேக் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சமாக 2 பாக்ஸ்லேயும் எடுத்து வச்சுருக்கேன்.
அடுத்து இதுக்கு ரைத்தா பார்த்திங்கன்னா ஆனியன் ரைத்தா தான் பண்ணுறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஆனியனை நறுக்கிட்டு அதோட உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா தயிரை சேர்த்துக்கணும். அப்படி சேர்த்தோன்னாக்கா நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதையும் லஞ்சுக்கு எடுத்து வச்சிடலாம். இப்போ அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ஃபுல்லும் ரெடி பண்ணிட்டேன். அடுத்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் நாங்கள். இப்போ ஃபுல் பாத்திரமும் நல்லா கழுவி எடுத்துட்டேன். கிச்சன் ஃபுல்லும் க்ளீன் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.